ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் டே 62 ஆஃப் நான் வீட்டில் ஒரு கப்பீஸ் மேக் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மைக்ரோம்ஸ் கல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 3 ப்ரெட் எடுத்துருக்கேன். ஒரு கல்ச்சருக்கு நீங்கள் 3 ப்ரெட் போட்டிங்கன்னா 2 மந்த் உங்களுக்கு தாங்கும். அப்புறமேட்டு இந்த மாதிரி சீல்டு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னர் மூடியில் கொசு வலையை டேப் அடித்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் கல்ச்சர் தான் முக்கியமாக தேவை. நம்மகிட்டே ஸ்டார்டர் கல்ச்சர் அவைலபிள் இருக்குது. வேணா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பன்னுக்கு மேலே இருக்கிற லேயர், ப்ரௌன் கலரில் இருக்கிற லேயரை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அந்த லேயர் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி நான் 3 பன்னையுமே பிரித்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுருங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் இருக்குதான பன்னு, இந்த பன்னை வந்து இந்த கண்டெய்னரில் சின்ன சின்ன பீஸாக பிச்சு போடணும். நான் காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி பிச்சு போட்ட வாட்டி உங்கள்கிட்ட ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா தண்ணி அடிச்சிருவேங்க. அது ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறுற மாதிரி அடித்த வாட்டி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் கலக்கி வச்சுக்கணும். நான் காமிக்கிறேன் இந்த மாதிரின்ட்டு. நான் பிசைஞ்சு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறமேட்டு அதில் வந்து ஸ்டார்டர் கல்ச்சர் நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அது வந்து 1 வீக்கில் ரெடி ஆயிடும். 1 வீக்கு இல்லைனா 3 டேஸ்லேயே ரெடி ஆயிடும். கொஞ்சம் அதிக ப்ரெட்டு போட்டிருந்தீங்கன்னா. அப்புறமேட்டு மூடியை வச்சு இந்த மாதிரி மூடிக்கோங்க. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.